காலிஃப்ளவரை இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க, அடிக்கடி செய்வீங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி சூடாயிடுச்சு. அரை பிஞ்ச் கல்லுப்பு போட்டலாம், பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டலாம். நான் ஒரு காலிஃப்ளவர் கிளீன் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டலாம். சுடுதண்ணியில 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். 2 நிமிஷம் கழிச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் அடுப்புல வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டலாம். ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டலாம். 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். ஆற வச்ச கருவேப்பிலையை தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். சுடுதண்ணியில் போட்ட காலிஃப்ளவரை ஃபில்டர் பண்ணி ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ 1 கப் இட்லி மாவு ஊற்றிடலாம். நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலை பேஸ்ட்டையும் ஊற்றிடலாம். 1 ஸ்பூன் சீரக பவுடர் போட்டலாம். 1 ஸ்பூன் சால்ட் போட்டலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்குது. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுற காலிஃப்ளவரை ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். 2 சைடும் நல்லா செவந்துருச்சு. இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம்.